எவ்வாச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுக்கு தெரியாதவங்க கிட்ட ரொம்ப நல்ல பையனா ரொம்ப ஜென்டலா இருப்போம். அதே ஆப்போசிட் சைடுல நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கிட்ட ரூடா இருப்போம். சிடுன்னு சின்ன தப்புக்கெல்லாம் சண்டை போட்டுருப்போம். ஏன்னா we know they gonna stay. நம்ம என்னதான் பண்ணாலும் என்னதான் வம்பு பண்ணாலும் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால அவங்கள வந்துட்டு பயங்கர கிராண்டடா நம்ம எடுத்துப்போம். ஏன்னா அவங்கள நம்மளோட ஒரு பார்ட்டா நம்ம பார்க்கறோம். ஸோ நம்ம எப்படி ட்ரீட் பண்றோமோ அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்களை ட்ரீட் பண்ணுவோம். The closer someone is to you, the more you treat them like you treat yourself. ஸோ நம்ம கிட்ட குரூயலா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளோஸ் ஆனவங்க கிட்டயும் அப்படித்தான் நம்ம நடந்துப்போம். நம்மள அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பார்ட்னரையும் அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு நம்மளோட ப்ராக்ரஸ் பார்த்து சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ராக்ரஸ் பண்ணாம இருக்கிறதையும் நம்மளால ஏத்துக்க முடியாது. நம்மளோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்க்கு நம்மளையே மன்னிக்க முடியல அப்படின்னா மற்றவங்கள நம்மளால எப்படி மன்னிக்க முடியும்? ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட, உங்க ஃபேமிலி கிட்ட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கைண்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல உங்ககிட்ட நீங்க கைண்டா இருக்கணும். நம்ம லவ் பண்ணோம்னா தான் ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள நம்மளால லவ் பண்ண முடியும். இல்ல அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னா நம்மளை விட நம்ம கூட இருக்கிறவங்க தான் அதிகமாக கஷ்டப்படுவாங்க. ஸோ பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். ஆனா பாருங்க, ஒருத்தங்க நம்ம கிட்ட ரூடா இருக்கிறதே வந்துட்டு ஒரு ரொமான்டிக்கான விஷயம் தானே. அவ எல்லார்கிட்டையும் நல்லா பேசுறா, எங்கிட்ட மட்டும் நல்லா பேச மாட்டேறா, அப்ப இது லவ் தானே மச்சா அப்படின்னு சொல்லிட்டு படத்துல கேட்கும் போது நம்மளுக்கு காமெடியா இருக்கும். பட் யோசிச்சு பார்த்து அப்படின்னா டெக்னிக்கலி அது உண்மைதானே. The more closer you are with someone, the more you treat them as you treat yourself. ஸோ ஒரு பர்சனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தோ உங்ககிட்டயே அவர் நல்லா நடந்துக்க மாட்டேறாரு அப்படின்னா அவர்கிட்ட அவர் எப்படி நடந்துப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களால முடிஞ்சு அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவரையவே காதலிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது உங்களோட ஜாப் கிடையாது. ரூடா இருக்கிறவங்க கூட எனக்கு என்னடா பேசி நீங்க விட்டுட்டு கூட போகலாம். பட் இஃப் யூ வாண்ட் டுனா யூ ஷுட். பாருங்க, ரூடா இருக்கிறதையெல்லாம் நான் ரொமான்டிசைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி டாக்ஸிக் ட்ரைட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு ரொமான்டிசைஸ் பண்ணி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா நம்ம ஊர்ல பிரேக்கப் ஆகிற நம்பர்ஸ் வந்துட்டு கம்மியாயிரும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?